بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வலில்லாஹில் ஹம்த், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியது. அவனை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாடத்தை ஆரம்பிச்சுகின்றேன். இன்றைய பாடத்தலைப்பாக வசியத்துல் முஸ்லிமி பி தஜ்ஹீஸிஹி வ தஃபனிஹி அல சுன்னா. ஒரு முஸ்லிமான அடியான் தன்னை தயார்படுத்துவது கொண்டு சுன்னா அடிப்படையிலே மரணிப்பதற்கு முன்னால் சுன்னா அடிப்படையிலே தன்னை தயார்படுத்துவது கொண்டு அடக்கம் செய்வது கொண்டு உறவினர்களிடத்திலே மரண சாசனம் செய்வது சம்பந்தமாக. ஏனென்றால் இன்று மனிதர்களிடத்திலேயே இந்த காலத்தை பொறுத்தவரையில் ஜனாசாக்களிலே பலவிதமான நூதனமான விடயங்களை செய்கின்றார்கள். நபிகளாருடைய நபி வழிக்கு மாற்றமாக ஜனாசாவை கஃனிடுவதிலும் தொழுவிப்பதிலும் அடக்கம் செய்வதிலும் பல பிதஅத்தான நூதனமான செயல்கள் அதிகமாக செய்கின்றார்கள். அந்த வகையிலே கான மினல் வாஜிப் அயூசியல் முஸ்லிம் யுஜஹிஸ யுதுஃபன அல சுன்னா. மரணிப்பதற்கு முன்னால் ஒரு முஸ்லிம் அறிவுரை கூறுவது, வசியத் மரண சாசனம் செய்வது, தன்னை நபி வழியிலே தயார்படுத்தி நபி வழியிலே அடக்கம் செய்யும்படி மரண சாசனம் செய்வது கடமையாகும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلال شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون. الله سبحانه وتعالى மூமின்களை விழித்து கூறுகின்றான், ஐயுல் முஃமினூன், விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள், உங்களையும் உங்களை மட்டுமல்ல வஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தினரையும் மின் நாரன் மின் அதாபில்லா மின் அதாபின் நார், நரக நெருப்பிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினரையும் காத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு அறிவுரை பாருகின்றான். அது எதன் மூலமாக பூர்த்தியாகும் என்றால், அவர்களுக்கு மார்க்க காரியங்களை கற்பித்தல், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை தஅதீப் ஒழுக்க விழுமியங்களை சொல்லிக் கொடுப்பது, அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எவ்வாறு வழிபட வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அது பூர்த்தியாகிறது. அந்த வகையிலே தொழுகையை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, ஜகாத், ஹஜ், சௌம், நோம் போன்ற இஸ்லாமிய கடமைகளை கற்றுக் கொடுப்பதும் அதில் அடங்குகின்றது. மேலும் மிக அழகிய ஒழுக்க விழுமியங்களை பின்பற்றும்படி அவர்களை தூண்டுவது அதை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஆயத்தின் தொடரில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது வகூதுஹன் நாஸ், அதன் எரிபொருள் மனிதர்களும் வல் ஹிஜாரத்து கற்களும் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இதன் நரகத்தின் எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அலைஹா, அதன் மேல் மலாய்கத்தின் ஒலாலு ஷிதாத், கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் உள்ளனர். அதுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற வானவர்கள் ஒலாலு ஷிதாதுன், கடுமையும் கொடூரமும் கொண்ட வானவர்கள் உள்ளனர். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏவியதை அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகின்றான். இதனால் தான் சஹாபா பெருந்தகைகள் யூசூன பிதாலிக்க, அதை கொண்டு அவர்கள் அறிவுரை பகரக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற பொழுது இஸ்திஹ்பாபன் முஅக்கதன், உறுதியான வலியுறுத்தப்பட்ட நபி வழி வளமைக்கு மாற்றமாக பிதஅத்தான காரியங்களை தவிர்த்து தன்னை அடக்கம் செய்யும்படி சொல்வது ஒரு கட்டாயமான வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கின்றது. கணியத்துக்குரிய சகோதரர்களே,
மேலும் நாங்கள் அறிவுரை சொல்ல வேண்டும், ஐயுதுஃபனல் முஸ்லிமு ஃபி மகாபிருல் முஸ்லிமீன், ஒரு முஸ்லீமுடைய மையவாடியிலே அடக்கம் செய்யும்படி நாம் மரணசா செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு ஊரிலே முஸ்லீம் அல்லாத மையவாடி இருக்கக்கூடும். அப்படியான மையவாடிகளிலே தன்னை அடக்கம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி பயந்து, முஸ்லீம் அல்லாத மையவாடிகளை அடக்கம் செய்வதை பயந்து முஸ்லீம் மையவாடிகளை அடக்கம் செய்ய வேண்டும் என்று மரணசாசனம் கூறுவதும் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் லா யுஸ்தஹப்புல் ரஜுலன் யஹ்ஃபர கப்ரஹு கப்ல யமூத், மரணிப்பதற்கு முன்னால் ஒரு மனிதன் தனக்குரிய கபரை தோண்டுவது லா யுஸ்தஹப், அது நபி வழி அல்ல. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்யவும் இல்லை, சஹாபாக்களும் அதை செய்யவும் இல்லை. ஆகவே ஏனென்றால் அப்துல்லா எதிரி ஐன் யமூத், ஒரு அடியான் எங்கு மரணிப்பான் என்பதை அவன் அறிய மாட்டான். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, மரணிப்பதற்கு முன்னால் கபரை தோண்டி வைப்பது லா யுஸ்தஹப், அது முஸ்தஹப் அல்ல, நபி வழி அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.